வணக்கம், நான் உங்கள் மோகனா. 22/8/2025 வெள்ளிக்கிழமை தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ளே போகலாம். திருத்தணி ஆகஸ்ட் 22 வட்டி பணம் கட்ட தாமதமானதால் கை குழந்தையுடன் தம்பதியை விடுதி அறையில் பூட்டி வைத்து அடி உதை. நிதி நிறுவன உரிமையாளர் உள்பட 3 பேர் கைது. வட்டி பணம் கட்ட தாமதமானதால் கை குழந்தையுடன் தம்பதியை விடுதி அறையில் பூட்டி வைத்து சரமாரியாக தாக்கிய நிதி நிறுவன உரிமையாளர்கள் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருத்தணி சாய்பாபா நகரை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ், வயது 30, டிரைவர் வேலை செய்து வருகிறார். இவர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி வரும் பாஸ்கர் 55 என்பவரிடம் கடந்த மாதம் ரூபாய் 50,000 கடன் பெற்றுள்ளார். இந்த கடன் தொகையை நாள்தோறும் 600 விகிதம் கட்டி வந்ததாக தெரிகிறது. குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த 10 நாட்களாக பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை அந்த நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழ்வாணன் 35, தீபக் என்கிற அப்பு 34 ஆகிய இருவரும் பிருத்திவிராஜ் வீட்டிற்கு சென்று பணத்தை கேட்டுள்ளனர். பணத்தை விரைவில் கட்டுவதாக பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார். அதை ஏற்க மறுத்த நிதி நிறுவன ஊழியர்கள் பிருத்திவிராஜ், அவரது மனைவி சுவாதி மற்றும் 11 மாத கைக்குழந்தையை அரக்கோணத்தில் உள்ள ஒரு விடுதியில் பூட்டி வைத்து கணவன் மனைவி இருவரையும் சரமாரியாக அடித்துள்ளனர். பிருத்திவிராஜ் மற்றும் அவரது மனைவி கதறுவதை ஊழியர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். பின்னர் இரவு 8 மணிக்கு பிருத்திவிராஜ் பணத்தை செலுத்திவிட்டு மனைவி மற்றும் குழந்தையை அழைத்து செல்லுமாறு ஊழியர்கள் அனுப்பியுள்ளனர். பலத்த காயமடைந்த பிருத்திவிராஜ் திருத்தணியில் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் அதியம்மானிடம் மனைவி மற்றும் குழந்தையை காப்பாற்றுமாறு கண்ணீர் மல்க புகார் அளித்தார். இதனை அடுத்து இன்ஸ்பெக்டர் மதியரசன் தலைமையிலான போலீசார் அரக்கோணம் விரைந்து சென்று விடுதி அறையில் பூட்டி வைத்திருந்த பிருத்திவிராஜின் மனைவி மற்றும் கை குழந்தையை மீட்டனர். பின்னர் பிருத்திவிராஜ் குடும்பத்தை விடுதி அறையில் பூட்டி வைத்து தாக்கிய நிதி நிறுவன ஊழியர்கள் தமிழ்வாணன், அப்பு, உரிமையாளர் பாஸ்கர் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வாங்கிய கடனுக்காக தம்பதியை கை குழந்தையுடன் விடுதியில் பூட்டி வைத்து தாக்கிய சம்பவம் திருத்தணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதில் நிதி நிறுவன ஊழியர்கள் தமிழ்வாணன், அப்பு இவர்களை 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வாங்கிய கடனுக்காக தம்பதியை கை குழந்தையுடன் விடுதியில் பூட்டி வைத்து தாக்கிய சம்பவம் திருத்தணி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் டாடா பை பை சொல்லி நான் விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.